குடும்பம்னாலே வந்து எப்படி மகிழ்ச்சி தானே. நாங்கள் கூட அடிக்கடி சண்டைலாம் போடுவோம், நிறைய சண்டை போடுவோம். ஆனால் அதிக அன்பு இருக்கிற இடத்துல தான் அதிகமாக சண்டை இருக்கும். முன்னாடி கூட ஒருக்கா நாங்கள் பயங்கர சண்டை. அப்போ சண்டை போடும்போது ஒரு அழகாக ஒரு ரீல்ஸ் ஒன்று அனுப்பிவிட்டா. என்னென்னா, நீ சமாதானப்படுத்துவ என்று நானும், நான் சமாதானப்படுத்துவேன் நீயும் இருந்த இந்த விளையாட்டில் நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை என்று முடிஞ்சு போச்சு கதை. அப்படி தான் சமாதானங்கள் ஆகும். இப்போது இவ்வளோ வருஷம் 20 வருஷம் போனால் கூட அந்த அன்புக்கு வந்து என்றைக்குமே வந்து குறைவே கிடையாது. என்னுடைய அன்பு மனைவிக்காக இப்போ ஒரு பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். தலையணை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன். தலைவனை பிரிகையிலே தலையணை துணையறிந்தேன். தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவன் நான் தென்றலண்டு மாறிவிட்டேன். கருங்கல்லை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன்.